கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாம் 9வது வாரமாக அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்திலே 2ஆம் அத்தியாயத்திலே 5ஆம் வசனத்தை பார்த்தோம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தார்களிலிருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள் என்பதாக நாம் பார்த்தோம். இந்த சகல தேசத்தார் என்று சொல்லுகின்ற போது அது முக்கியமாக ரோமாபுரி உலகம் என்று கருதப்பட்ட இத்தாலியிலிருந்து எருசலேம் வரை உள்ள அந்த உலகத்தை முக்கியமாக குறிப்பிடுகிறது. மற்ற தேசங்களை குறிப்பிடுகிறது. ஆனாலும் கூட ரோமாபுரியிலிருந்து எருசலேம் வரை உள்ள அந்த காலத்து ஆசியா மைனர் அந்த நாடுகளை அது குறிப்பிட்டது. அப்போ 6வது வசனத்துல இப்ப நான் பார்க்கின்றோம். இந்த 5வது வசனத்திலே ஒரு கேள்வி இருக்கிறது. தேவபக்தியுள்ள யூதர்கள் எருசலேமில் கூடியிருந்த வகை என்னவென்று பார்க்கும்போது, யூதர்கள் பல நாடுகளிலும் சிதறி இருந்தாலும் தங்கள் யூத பாரம்பரியங்களை விட்டுவிடாது தொடர்ந்து கை கொண்டு வந்தார்கள். வழக்கம் போல அவர்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் 3 பண்டிகைகளை கொண்டாட இஸ்ரேல் நாட்டுக்கு எருசலேமுக்கு வந்து விடுவார்கள். இதன்படியே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு வந்த முதல் பெந்தகோஸ்தே பண்டிகையின் போதும் எல்லா நாடுகளிலிருந்தும் யூதர்கள் வந்து எருசலேம் நகரில் கூடியிருந்தார்கள். இப்பொழுது நாம் 6ஆம் வசனத்துக்கு கடந்து செல்கிறோம். 2ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனம். அந்த சத்தம் உண்டான போது திரளான மக்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் மொழிகளிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். அந்த சத்தம் என்பது எதை குறிக்கிறது? அப்போஸ்தலர்கள் பேசியதால் உண்டான சத்தத்தை இது குறிக்கிறது. ஆனால் அதற்கு முன்னாடி வானத்திலிருந்து என்ன செய்தது? பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகி அவர்கள் கூடியிருந்த வீட்டு முழுவதும் நிரப்பிற்று அப்பொழுது அவர்கள் பேசத் தொடங்கினார்கள் என்று சொல்லுகிறது. அப்ப அவர்கள் தங்கள் தங்கள் மொழிகளிலே பேசுகிறதை அவர்கள் கேட்டார்கள். அப்போஸ்தலர்கள் வந்து இந்த கூடியிருந்த யூதர்கள் தங்கள் தங்கள் நாட்டு மொழிகளிலே பேசுகிறதை கேட்டார்கள். அப்போஸ்தலர்கள் பேசியதை அங்கு கூடி வந்திருந்த மக்கள் கவனித்து கேட்ட வகை என்னவென்று பார்க்கும்போது, அங்கு கூடியிருந்த திரளான மக்கள் தங்கள் தங்கள் மொழிகளிலே அப்போஸ்தலர்கள் பேசுகிறதை கேட்டார்கள். அதாவது அப்போஸ்தலர்கள் பேசும் விஷயமானது ஒரே வேளையில் அங்கு கூடியிருந்த மக்களால் அவரவர் பேசிய பல்வேறு மொழிகளில் புரிந்து கொள்ளப்பட்டது. இது நிச்சயமாகவே மனிதரால் முடியக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஏனெனில் மனிதர்கள் ஒரு வேளையில் ஒரு மொழியைத்தான் பேச முடியும். ஒரு வாய் தான் இருக்கிறது, ஒரு நாக்கு தான் இருக்கிறது. நம்ம ஒரு மொழி தான் பேச முடியும். இந்த அப்போஸ்தலர்கள் மனிதர்கள் தான். அப்ப அவர்கள் வந்து தங்களுக்கு தெரிந்த மொழியில் தான் பேசி இருக்க முடியும். தெரியாத மொழியை ஒருவர் பேசுதல் என்பது முடியாத விஷயமாகும். மேலும் அவர்கள் பேசியதை அங்கு கூடியிருந்திருந்த பல்வேறு மொழிகள் பேசும் யூதர்கள் ஒரே வேளையில் தாங்கள் பேசிய பல்வேறு மொழிகளிலும் கேட்டார்கள். அதாவது அங்கு கூடியிருந்த பல்வேறு மொழிகள் பேசுபவர்களுக்கும் ஒரே வேளையில் அவரவர் பிறப்பிட மொழிகளில் அப்போஸ்தலர் கேட்டு உணரப்பட்டது. அப்போஸ்தலர் பேசுவது கேட்டு உணரப்பட்டது. இது நிச்சயமாக ஆவியானவருடைய அற்புதமான செயல்பாடு என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. அப்போஸ்தலர் பேசுவதை கேட்ட கூட்டத்தாருடைய மனநிலை என்ன? அந்த கூட்டத்தார் யாவரும் ஒரே வேளையில் தங்கள் தங்கள் மொழிகளிலே, அதுவும் பிறப்பிட மொழிகளிலே, ஜென்ம பாஷை என்று சொல்லுகிறது பிறப்பிட மொழிகளிலே அப்போஸ்தலர்கள் பேச கேட்டார்கள். எனவே முதலில் அவர்கள் கலக்கம் அடைந்தார்கள். இவ்விடத்தில் கலக்கம் என்பதற்கு கன்ஃபவுண்டட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கன்ஃபவுண்டட் என்பது ஆங்கில வார்த்தை. கிரேக்க மொழியில வந்து சினெக்ரியே என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து குழப்பம் அடைந்து என்ற நேரடி அர்த்தம் கொண்டதாக இருக்கிறது. கலக்கம் அடைந்தார்கள் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. குழப்பம் அடைந்தார்கள் என்பதுதான் சரியான மொழிபெயர்ப்பாக இருக்க வேண்டும். அந்த கூட்டத்தார் யாவரும் ஒரே வேளையில் தங்கள் தங்கள் மொழிகளிலே அப்போஸ்தலர் பேச கேட்டு குழப்பம் அடைந்தார்கள். அப்ப ஒரே வேளையில் வெவ்வேறு மொழிகளில் மனிதர் பேசுவது என்பது முடியாத விஷயமானபடியால் அந்த கூட்டத்தார் அப்போஸ்தலரின் பேச்சை கேட்டபோது குழப்பம் அடைந்தார்கள். இப்பொழுது நான் 7ஆம் வசனத்துக்கு கடந்து செல்கிறோம். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா என்று சொல்லுகிறார்கள்.
கூடி வந்திருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி கேட்ட முதல் கேள்வியின் உள்ளர்த்தம் என்ன? இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா, பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா என்று கேட்டார்கள் இல்லையா? அந்த கேள்வியுடைய உள்ளர்த்தம் என்ன? கிபி முதல் நூற்றாண்டுகளில், கிமு மற்றும் கிபி முதல் நூற்றாண்டுகளில் இஸ்ரவேலில் யூதர்களின் மொத்த கல்வியறிவு விகிதம் அநேகமாக 3% குறைவாக இருந்தது. 100ல 3 பேர் தான் படிச்சவன் இருந்தான் எங்க யூத தேசத்துல, இஸ்ரேல் தேசத்துல. இன்றைய தரநிலையுடன் ஒப்பிடுகையில் இது மிக குறைவாக தோன்றினாலும் பண்டைய உலகில் இது ஒப்பீட்டளவில் அதிகமாக இருந்தது. இதுல கலிலேயாவில் மொத்த மக்கள் தொகையை அந்த காலத்துல, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல 30 லட்சத்துக்கும் அதிகமாக இருந்தது. இவர்களில் சுமார் 90,000 பேர்களே, 1 லட்சம் பேர் கூட இல்ல, 30க்கு 1 லட்சம் பேர் கூட இல்ல, 30 லட்சம் பேர்ல 90,000 பேர்கள் தான் கல்வியுடையவர்களாய் இருந்தார்கள். பொதுவாக கலிலேயர்கள் என்பவர்கள் கல்வியறிவு இல்லாதவர்களாகவும் முரட்டுத்தனம் கொண்டவர்களாகவும் நாகரிகம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். அதுக்கு சில வசன எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. யோவான் 1:46 அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். அப்ப நாத்தான்வேல் சொன்னதுடைய அர்த்தம் என்ன? நாசரேத் என்பது கலிலே உள்ள ஒரு ஊர். நாசரேத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை உண்டாக கூடுமா? அவையெல்லாம் படிக்காதவர்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். யாரு? நாத்தான்வேல். எனவே கலிலேயன் என்ற சொல் ஆழ்ந்த நிந்தனை மற்றும் அவமதிப்பின் வெளிப்பாடாக பயன்படுத்தப்பட்டது. அதோடு கூட யோவான் 7:52 பார்க்கின்றோம். அதற்கு அவர்கள் யாரு? சங்கத்துல இருந்தவர்கள் இவர்கிட்ட சொல்றாங்க, நிக்கோதேமுட்ட சொல்றாங்க. அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயரோ? கலிலேயிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறது என்பதை ஆராய்ந்து பாரும். கலிலேயிலிருந்து தீர்க்கதரிசி யாராவது வருவானா ஐயா? அங்க எல்லாமே படிக்காதவர்களா இருக்கிறாங்க ஐயா என்று சொல்லுகிறார்கள் சங்கத்தார். அதே மாதிரி இயேசுவை பற்றி சொல்லும் போது யோவான் 15:7 அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். யாரோ ஒரு பாட்டு பாடினார், 6 வயதில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே என்று சொல்லி. ஆனா அதுக்காக மன்னிப்பும் கேட்டார் அவரு, அது வேற விஷயம். இப்ப கூட்டாலும் இயேசு பிறந்திருந்தாருன்னா 3 வயதுல எல்கேஜி போய் படிச்சாருன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அங்க வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்து அந்த கலிலேயருடைய பேச்சு மொழி காட்டு மிராண்டித்தனமானதாக, கலப்படம் நிறைந்ததாக இருந்தது. அவர்கள் பிற நாடுகள் மற்றும் மொழிகளுடன் அறிமுகம் இல்லாதவர்கள் என்று கருதப்பட்டார்கள். எனவே அவர்கள் மற்றவர்களின் செம்மையான மொழியில் எவ்வாறு பேச முடியும் என்று வியப்படைந்தார்கள். கிறிஸ்தவ ஊழியர்களின் சொந்த பலவீனம் நற்செய்தியின் வெற்றியில் தேவனுடைய கிருபை, மகிமை ஆகியவற்றை விளங்க செய்கிறது. எப்படி? 2 கொரிந்தியர் 4:7 சொல்லப்படுகிறது, இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் வைத்திருக்கிறோம், அந்த வல்லமை எங்களுடையதல்ல தேவனுடையதா இருக்கும் என்று சொல்கிறார். அதே மாதிரி பின்னாட்களில் பவுல் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று எழுதினார். கிறிஸ்துவின் ராஜ்யம் பரவுதல் என்ற வலிமையான நோக்கத்திற்காக பயன்படுத்துவதற்கு எந்த திறமை, அது சின்ன தாளந்தா இருக்கலாம், பெரிய தாளந்தா இருக்கலாம், எந்த தாளந்தும் மிகவும் தாழ்மையானது அல்ல என்று இது நமக்கு கற்பிக்கிறது. படிச்சவங்க படிக்காதவங்க வித்தியாசமா இல்ல. தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால் நிச்சயமாக நம்மால் வசனத்தை பகுத்துணர முடியும். ஆனால் அந்த காலத்துல எப்படி இருந்தது நிலைமையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப பாபேலில் தோன்றிய மொழிகளின் வேறுபாடு அறிவு மற்றும் மதம் பரவுவதற்கு மிகவும் தடையாக இருந்தது. கிறிஸ்தவத்தை பரப்புவதில் தேவன் முதலில் பயன்படுத்திய ஆவிக்குரிய வரம் அயல் மொழிகள் பேசுதல் என்பதாகும். இந்த வரம் இருந்ததால் தான் அன்று கிறிஸ்தவ மார்க்கம் எருசலேமில் இருந்து உலகம் எங்கும் பரவ முடிந்தது. இது அப்போஸ்தலருக்கு தரப்பட்ட அதிகாரம், இது தேவனிடமிருந்து வந்தது என்பதை நிரூபித்தது. அதாவது இந்த அயல் மொழிகளிலே அவர்கள் பேச கேட்டதை
அப்போஸ்தலர் தரப்பட்ட அதிகாரம் தேவனிடம் வந்தது என்பதை நிரூபிப்பதற்காக பயன்பட்டது. மொத்தத்தில் கல்லாத கலிலேயர்கள் எவ்வாறு இத்தனை மொழிகளை பேச முடிந்தது என்பதே அங்கு கூடியிருந்த மக்களின் சந்தேகமாக இருந்தது. 8ஆம் வசனம் என்ன சொல்றாங்க? 7 சொன்னாங்க, எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து, இவர் இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க 8வது வசனம், அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய பிறப்பிட மொழிகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? ஜென்ம பாஷைகளிலே என்று சொல்லி வேதாகமத்திலே போடப்பட்டிருக்கிறது. அந்த ஜென்மம் பாஷை ரெண்டுமே வடமொழி வார்த்தைகள். இந்த காலத்து இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு அது கொஞ்சம் புரியுது கஷ்டம். அதனால அந்த ஜென்ம பாஷைகள் என்பதை பிறப்பிட மொழிகளிலே என்று மாற்றிக்கொள்ளலாம். அது ஒன்றும் தவறில்லை. அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய பிறப்பிட மொழிகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? இந்த கேள்வியிலிருந்து நாம் அறிவது என்ன? அந்த கூடி வந்திருந்த ஜனங்கள் தங்களுடைய பிறப்பிட மொழிகளில் அப்போஸ்தலர் பேசுவதாக கேட்டார்கள். இவ்விடத்தில் இந்த ஜென்ம பாஷை அல்லது பிறப்பிட மொழி என்ற வார்த்தைக்கு கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுகிறது. இது வட்டார வழக்கு மொழி என்றும் அழைக்கப்படுகிறது. மொழியியல் அறிஞர்களின் ஆராய்ச்சியானது ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரே மொழியாக இருந்தாலும் அதை பேசக்கூடிய விதமானது ஒவ்வொரு 50 மைல் தூரம் சென்ற பின்பு வேறுபடுகிறது என்று சொல்லுகிறார்கள் மொழியியல் அறிஞர்கள். இதுவே ஜென்ம பாஷை அல்லது பிறப்பிட மொழி என்று சொல்லப்படுகிறது. இப்ப தமிழை எடுத்துக்கொண்டால், நமக்கு சுலபமாக புரியுறதுக்காக உதாரணத்தை சொல்றேன். தமிழை எடுத்துக்கொண்டால் கன்னியாகுமரி தமிழ், மதுரை தமிழ், கோயமுத்தூர் தமிழ், தஞ்சாவூர் தமிழ், சென்னை தமிழ் என்று பல வகைப்படுகிறது. எல்லாமே தமிழ் தான். ஆனால் அதை பேசும் விதம் ஊருக்கு ஊர் மாறுபடுகிறது. இதுவே பிறப்பிட மொழி அல்லது ஜென்ம பாஷை என்று அறியப்படுகிறது. அப்போஸ்தலர் பேசியது பல்வேறு அந்நிய மொழிகளில் மாத்திரமல்ல, அந்தந்த மொழிகளின் பிறப்பிட மொழிகளிலும் பேசுவதாக கேட்டு உணரப்பட்டது. இதை பற்றி தொடர்ந்து வரும் வசனங்களில் இன்னும் விரிவாக காண்போம். ஏனென்றால் ஒவ்வொரு 50 மைல் தூரத்துக்கும் ஒரே மொழியாக இருந்தாலும் பேசக்கூடிய விதம் வேறுபடும். அப்படி பல்வேறு மொழியில் பேசக்கூடிய, பல்வேறு பிறப்பிட மொழிகளை பேசக்கூடிய ஜனங்களுக்கு கூடி வந்திருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் மொழிகளில் மட்டுமல்ல, தங்கள் பிறப்பிட மொழிகளில் பேச கேட்டார்கள். டைலக்ட், அத டைலக்ட்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. ஒரே மொழியாக இருந்தாலும் பல்வேறு டைலக்ட்ஸ் இருக்கும். ஸ்லாங் அப்படின்னு சொல்றது. கோயம்புத்தூர்ல ஒரு விதமா ஸ்லாங் இருக்கும், ஈரோட்ல ஒரு விதமா ஸ்லாங் இருக்கும், சென்னையில வேற விதமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவங்க ஸ்லாங்லையும் கேட்டாங்க. இது எத்தனை மொழிகள் என்று நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். ரொம்ப அற்புதமா இருக்கும். அது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியும். ஆனாலும் கூட நம்ம இதை கற்றுக்கொள்வது மிகுந்த அவசியமாய் இருக்கிறது. நீங்க 9வது வசனத்திலிருந்து அந்த லிஸ்டை தொடங்குறார். மொத்தம் 18 வகையான தேசங்களை பற்றி சொல்லுகிறார். அந்த ஒவ்வொன்றையும் நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். ஏனென்றால் இது ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே. இங்க 9வது வசனத்துல பார்த்தரும், மேதரும், எலாமித்தரும், மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பெரிகியா, மொத்தம் 9 விதமான மொழிகள் சொல்லப்படுகிறது. 9 நாடுகள், 9 வகையான மொழிகள் என்று சொல்லப்படுகிறது. 9க்கு மேலே வரும் மொழி நம்ம பார்க்கும்போது, நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது கவனிப்போம். அதை அயல் மொழியில் பேச தொடங்கிய அற்புதம் எவ்வாறு விவரிக்கப்பட்டது? அந்நிய பாஷை என்று சொல்லிக் கொண்டிருந்தவா, அதைத்தான் அயல் மொழி என்று சொல்லப்படுகிறது. அயல் மொழியில் பேச தொடங்கிய அற்புதம் எவ்வாறு விவரிக்கப்பட்டது? இந்த அற்புதத்தின் வியக்கத்தக்க அளவு மற்றும் வல்லமையை காண்பிக்க எருசலேமில் அப்பொழுது கூடியிருந்த யூதர்களின் பல்வேறு நாடுகளை லூக்கா அட்டவணைப்படுத்தினார். இதன் மூலம் அப்போஸ்தலர் பேசிய மொழிகளின் எண்ணிக்கையையும் இந்த அற்புதத்தின் அளவையும் நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த நாடுகளின் கணக்கெடுப்பு எருசலேமுக்கு கிழக்கே தொடங்கி மேற்கு நோக்கி செல்லுகிறது. அது ஒரு இதை பார்க்கணும். மேப் இருக்குது. அந்த மேப்ல அதுல எருசலேமுக்கு கிழக்கே உள்ள பார்த்தர் என்பதில் தொடங்கி அப்படியே ஒரு ரவுண்டா வருது. பார்த்தருக்கு அடுத்து மேற்க மேதர் இருந்தாங்க, அப்புறம் எலாமித்தர் இருந்தாங்க. இப்படியே வருது, ரவுண்டா வருது. ரொம்ப அழகா சொல்றாரு. ஏன்னா லூக்கா ஒரு டாக்டர் இல்லையா, அவர் ரொம்ப அற்புதமா இத லிஸ்ட் போட்டிருக்கிறாரு. பார்த்தரும், மேத்தரும், எலாமித்தரும் 3 பேரு, 3 நாடுகள். அப்புறம் மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா
3 நாடுகள், அப்புறம் பொந்து, ஆசியா, பிரிகியா 3 நாடுகள். ஆக 9 நாடுகளை இந்த 9ஆம் வசனத்துல கணக்க போடுறாரு. இதுல ஆங்கிலத்துல பார்க்கும்போது பார்த்தியன் அண்ட் மேட்ஸ் அண்ட் எலாமிட்ஸ் அண்ட் மெசபடோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து மற்றும் ஆசியா, இந்த 8 லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. இந்த பிரிகியா என்பது ஆங்கில மொழியாக்கத்துல 10ஆம் வசனத்துல வருது. இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு நாட்டை பற்றியும் பார்க்கணும். இப்ப இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்ட நாடுகளை பற்றி சிறிய சிறிய குறிப்புகளை பார்ப்போம். முதலாவது பார்த்தியர்கள். பார்த்தியர்கள் என்பது பார்த்தியா என்ற நாட்டில் வாழ்ந்த யூதர்கள் மற்றும் யூத மார்க்கத்தில் அமைந்தவர்களை குறிப்பிடும். ஏன்னா யூதர்கள் போற இடத்துல பூரா தங்கள் மார்க்கத்தை பற்றிய போதனைகளை போதித்து மற்ற மக்களை யூத மார்க்கத்துக்கு உட்படுத்துவார்கள். அப்ப பார்த்தியா என்ற நாட்டில் வாழ்ந்த யூதர்களையும் மற்றும் அந்த நாட்டில் இருந்து யூத மார்க்கத்துக்கு அமைந்தவர்களையும் இங்கே குறிப்பிடுகிறது. இந்த நாடு பெர்சியாவின் ஒரு பகுதியாக இருந்தது. மேலும் இந்த நாட்டிற்கு மேற்கே பெர்சியா வளைகுடாவும் மற்றும் டைகிரிஸ் நதியும் இருந்தது. கிழக்கே கிழக்கே வேறொரு நதி இருக்கிறது. இந்த இடையில அமைந்த ஒரு பாகமாக இருக்கிறது. பார்த்தியா என்ற சொல் ஆதியில் மேதியாவின் வடகிழக்கில் அமைந்துள்ள ஒரு சிறிய மலை மாகாணத்தை குறித்தது. இந்த பார்த்தியர்கள் பார்த்திய மொழியை பேசினார்கள். இது முதல் மொழி. இங்க லிஸ்ட்ல வர்றது 1வது மொழி பார்த்திய மொழி. இது அர்சாசிஸ் பஹ்லவி என்றும் அழைக்கப்படுகிறது. முதல் மொழி பார்த்திய மொழி. இப்ப பார்த்திய மொழி எடுத்துக்கிட்டோம்னா அந்த பார்த்திய நாடு முழுவதும் எவ்வளவு பரப்புள்ளது. அதுல ஒவ்வொரு 50 மைலுக்கும் அந்த மொழி பேசக்கூடிய டயலக்ட்ஸ் வித்தியாசப்படும். அப்ப ஒருவேளை இந்த பார்த்திய நாடுல ஒரு 10 விதமான டயலக்ட்ஸ் பேசப்படும் வச்சுக்குவோம். அந்த 10 விதமான டயலக்ட்ஸையும் கேட்டாங்க மக்கள். அங்க இந்த மக்கள் தங்கள் தங்கள் ஜென்ம பாஷைகளிலே பிறப்பிட மொழியிலே பேச கேட்டார்கள். இந்த சொல் அதாவது பார்த்திய மொழி என்ற சொல் மாகாண விரிவடைந்த நிலையில் பெரிய பார்த்தியன் ராஜ்யத்தில் பேசப்பட்ட மொழிகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஜென்ம பாஷைகள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்பட்டது. இது ஆசியாவிற்கும் ஹெர்கேனியாவுக்கும் இடையில் அமைந்துள்ள பார்த்தியாவே முறையான அல்லது பண்டைய பார்த்தியாகும். இந்த பார்த்தியாவில் முரட்டுத்தனமான ஏழை மக்களான பழங்குடியினர் இருந்தார்கள். இது வெற்று மலைகள். ஏன்னா மலைன்னு சொன்னா அதுல மரம் இருக்கும், பலவிதமான மூலிகைகள் இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனா இந்த பார்த்தியாவில் வெற்று மலைகள் தான் இருக்கும். எல்லாமே கரடு முரடான மலைகள், காடுகள் மற்றும் மணல் படிமங்கள் கொண்ட பெரிய பாரசீக முடியாட்சியின் ஒரு பகுதியாக இது இருந்தது. இங்கே பேசப்பட்ட மொழி பார்த்திய மொழி, அர்சாசிஸ் பஹ்லவி என்றும் அழைக்கப்பட்டது. இது முதல் மொழி. அடுத்து மேதியர்கள். இவர்கள் மேதியாவில் வசித்தவர்கள். இந்த நாடு காஸ்பியன் கடலின் மேற்கு மற்றும் தெற்கு பகுதியில் அமைந்திருந்தது. இதன் தெற்கு எல்லையாக பெர்சியாவும் மேற்கு எல்லையாக அர்மீனியாவும் இருந்தன. இது ஸ்பெயினின் பரப்பளவு கொண்ட நாடாக இருந்தது. ஆசியாவின் செல்வ வளம் மிகுந்த பகுதிகளில் ஒன்றாக இருந்தது. வேதாகமத்தில் இது யாப்பேத்தின் மகன் மாத்தாய் பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது. மாத்தாய் என்பதுதான் மேதியர்கள் என்று மாறுகிறது. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கின்றோம். யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாத்தாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். இதுல இந்த 3வது மகன் பேர் போட்டிருக்கலையா, கோமார், மாகோகு, மாதாய். அந்த மாதாய் என்ற பெயர்ல தான் மேதியர்கள், அந்த மாதாய் என்பவனுக்கு பிறந்தவர்கள் தான் மேதியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். வேதாகமத்தில் மேதியர்கள் பெரும்பாலும் பெர்சியருடன் இணைத்து குறிப்பிடப்படுகிறார்கள். தானியேல்ல கூட நம்ம பார்த்தோம். மேதிய பெர்சியா என்று அழைக்கப்படுகிறது. மேதியர்களும் பெர்சியர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார்கள். ஆனால் மேதியா பெர்சியாவுக்கு அடங்கியிருந்த ஒரு ராஜ்யமாகத்தான் இருந்தது. அவர்கள் பெரும்பாலும் பெர்சிய அரசின் கீழ் இணைக்கப்பட்டிருந்தார்கள். இங்கு பேசப்பட்ட மொழி, முதல் நூற்றாண்டில இங்கு பேசப்பட்ட மொழி பாரசீக அல்லது பெர்சிய மொழி என்று சொல்லப்படுகிறது. இது 2வது மொழி அங்கே இருக்கிறது. பாரசீகம் ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டுல பல பகுதியிலிருந்து வந்த யூதர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அவங்க பாரசீக மொழியிலேயே தங்கள் டைலக்ட்ல பேச கேட்டாங்க. பிறப்பிட மொழிகளிலே, ஜென்ம பாஷை பிறப்பிட மொழியிலே பேச கேட்டாங்க. அடுத்து 3வது எலாமீட்டர்.
ஏலாம் என்ற நாடு வந்து பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நாடு வந்து சேமின் மகன் ஏலாமின் பெயரை பெற்றது. ஆதியாகமம் 14:1 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். சாரி, ஆதியாகமம் 10:22 இவ்வாறு வாசிக்கிறோம். சேமுடைய குமாரர் யாரு? நோவாவுடைய மகன் இருக்கான் இல்லையா, சேம். அந்த சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம் என்பவர்கள். அதுல முதல் மகன் வந்து ஏலாம். இந்த ஏலாம் வழியாக தோன்றியவர்கள் தான் எலாமித்தர் என்று சொல்லப்படுகிறார்கள். இதுல 14:1 ஆதியாகமம் 14:1 ஒரு வசனம் வருகிறது பாருங்க. சினையாரின் ராஜாவாகிய அம்ராபேலும் எலாசாவின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதரா கோமேரும் மக்கள் இனங்களின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில். பைபிள்ல வந்து ஜாதிகளின்னு போடப்பட்டிருக்கு. ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் சொல்லி, அது ஜாதிகள் அல்ல, தவறான மொழிபெயர்ப்பது. மக்கள் இனங்கள் என்றுதான் சொல்லப்பட வேண்டும். நேஷன், நேஷன் என்றுதான் ஆங்கிலத்தில் இருக்கிறது. இங்க தமிழ்ல வந்து கேஸ்ட் என்ற அர்த்தத்துல ஜாதிகள் அப்படின்னு சொல்லி இப்ப மொழிபெயர்த்திருக்காங்க. அது தவறான மொழிபெயர்ப்பு. மக்கள் இனங்களின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த அந்த நாட்களில் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதுல வந்து ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்துல இந்த கெதர்லா கோமேர் அரசன் வந்து கூட்டணி வைத்திருந்த அரசர்களின் பெயர்கள் தரப்பட்டுள்ளன. கூட்டணியில் இருந்த இந்த நாடுகளின் தலைவராக இருந்தவர் ஏலாமின் ராஜாவாகி கெதர்லா கோமேர் ஆவார். ஆதியாகமம் 14:4 இருக்குது. அது இந்த நாட்டின் தொடக்க கால வரலாறு ஆகும். மேலும் தானியல் வந்து எங்க கிமு 4ஆம் நூற்றாண்டிலே தானியல் தீர்க்கதரிசி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஏலாம் மாகாணத்தில் உள்ள சூசான் என்ற நகரில் வசித்ததாக கூறப்படுகிறது. தானியல் 8:2 சொல்லப்படுகிறது. கிரேக்கர்களும் ரோமானியர்களும் இந்த நாட்டை, ஏலாம் நாட்டை எலிமைஸ் என்று குறிப்பிட்டார்கள். இப்போது வந்து அந்த நாடு வந்து குர்திஸ்தான் என்று அழைக்கப்படுகிறது. இதன் கிழக்கில் பெர்சியாவும், வடக்கில் மேதியாவும், மேற்கில் பாபிலோனியா மற்றும் தெற்கில் பாரசீக வளைகுடா ஆகியவற்றை எல்லைகளாக கொண்டிருக்கிறது. இந்த எலாமியர்கள் வந்து போர்க்குணம் மிக்க மக்களாக இருந்தனர். மேலும் அவர்கள் வெள்ளம்பு பயன்பாட்டில் தேர்ந்தவர்களாக இருந்தனர். இவர்கள் பேசிய மொழி, மூன்றாவது மொழி இங்கே வருகிறது, மத்திய பாரசீக, பகல்வி என்று சொல்லப்படுகிற மத்திய பாரசீக மொழியைத்தான் இவர்கள் பேசினார்கள். நான்காவது, அப்ப மூணாவது மொழி வந்து மத்திய பாரசீக மொழி, பகல்வி மொழி என்று சொல்லப்படுது. அடுத்து நாலாவது, அங்கே கூடிய இந்த நாடுகளின் மக்கள் வந்த நாலாவது நாடு வந்து மெசபொத்தோமியா. இந்த கிரேக்க பெயர் மெசபொத்தோமியா என்பது கிரேக்க பெயர். இந்த நாடு ஆறுகளுக்கு இடையில் இருந்தது என்பதை குறிக்கிறது. அதாவது ஐப்ராத்து மற்றும் டைகிரிஸ் நதிகளுக்கு இடையே இருந்த பகுதியாக தான் மெசபொத்தோமியா என்று அழைக்கப்படுகிறது. இது எபிரேய மொழியில் ஆரம் நகரைம் என்று அழைக்கப்பட்டது. அதாவது இரண்டு நதிகளின் ஆரம். நகரம் நகரைம் என்றால் நதிகள், ஆரம் இரண்டு நதிகளின் ஆரம் அல்லது சிரியா என்று சொல்லப்படுகிறது. சிரியாவின் சமவெளியான பதான் ஆராம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆபிரகாமுடைய வரலாற்றில் பார்க்கலாம் பதான் ஆராம் பற்றி. இந்த பகுதியில் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட சில முக்கிய இடங்கள் அமைந்துள்ளன. எது? ஆபிரகாமின் பிறந்த ஊர் என்பது, அதாவது அது கல்தேயர்களின் ஊர் என்று அழைக்கப்படுகிறது. மற்றும் ஆரான் என்னும் பகுதியில் தேராக தன் பயணத்தை இடைநிறுத்தினார். ஆரான் என்ற ஒரு நகரம் இருந்தது. இங்கெல்லாம் இந்த மெசொப்பொத்தேமியாவில் பேசப்பட்ட மொழி வந்து சிரியாக் மொழி என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இது கல்தேய மொழியின் கலவையாகவும் இருக்கலாம். ஏன்னா கல்தேய மொழி ஒன்று இருக்கு, பாபிலோன் கலாச்சாரம், பாபிலோனிய மொழி இருக்கிறது. இந்த சிரியாக் மொழி என்பது கல்தேய மொழியின் கலவையாக இருந்தது. இங்கே நாலாவது மொழி வருகிறது. சிரியாக் என்ற மொழி வந்து அந்த மெசொப்பொத்தேமியாவிலே பேசப்பட்டது. அங்கிருந்து வந்த யூதர்கள் பல பகுதிகளிலிருந்து வந்திருந்தார்கள். அந்த சிரியாக் மொழியின் ஜென்ம பாஷைகளிலே அவர்கள் பேச கேட்டார்கள், பிறப்பிட மொழிகளில். அடுத்து 5, யூதேயா. இந்த பேரை இங்கு லூக்கா குறிப்பிட்டதற்கான காரணம் என்ன என்பது பற்றி நாம் தெளிவாக அறிவதில்லை. ஆனால் கலிலேயாவின் அரமாயிக் மொழி வந்து யூதேயா மற்றும் சமாரியாவில் பேசப்பட்ட அரமாயிக் மொழியிலிருந்து பெரிதும் வேறுபட்டது. ஏன்னா கலிலேயா வந்து பண்பாடு இல்லாத ஒரு மாகாணம் என்று கருதப்பட்டது. அங்க பேசக்கூடிய கலிலேய மொழி வந்து சற்று காட்டுமிராண்டித்தனமாக இருக்கும். ஆனால் யூதேயா வந்து கற்றவர்கள் நிறைந்த ஊர். அதனால அங்க வந்து அதே அரமாயிக் மொழியை பண்பட்ட விதத்துல பேசினார்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இங்கிருந்த கல்வி அறிவு பெற்ற யூதர்கள் வந்து எபிரேய மொழியை பெரிதும் பேசினார்கள். ஏன்னா எபிரேய மொழி தான் யூதர்களின் தாய்மொழி. அந்த எபிரேய மொழி இங்கே 5வது மொழியாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. 4 வந்து சிரியாக்கு,
5 எபிரேய மொழி. அடுத்து 5 மொழிகள் பார்த்துருக்கோம். இன்னும் போனாக்க ரொம்ப டீட்டெயில்டா போகணும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் போர் அடிக்கிறது மாதிரி இருக்கும். ஆனாலும் கூட இது வந்து ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே. ஏனென்றால் இந்த அந்நிய பாஷையை பற்றிய முக்கியமான விளக்கத்தை நாம் முற்றிலுமாக நன்றாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இல்லைனாக்க இந்த பெந்தகோஸ்துக்காரங்கள்ட்ட எல்லாம் நம்ம பேச முடியாது. அதுக்காக தான் நான் இவ்வளவு முயற்சி எடுத்து நான் இதை செய்றேன். ஆக இந்த வாரம் வந்து நம்ம வந்து அந்த அங்கு கூடிய இந்த யூதர்களிலே 5 நாடுகளை சேர்ந்தவர்களை பார்த்தோம். அது என்னென்ன நாடுகள்? பார்த்தர், மேதர், ஏலாமித்தர், மெசபத்தோமியா, யூதேயா. இந்த 5 நாடுகளை பற்றிய விளக்கங்களை பார்த்தோம். இன்னும் 13 நாடுகள், 13 மொழிகள் பேசக்கூடிய 13 நாடுகள் இருக்கின்றன. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அடுத்த வாரம் இந்த விஷயத்தை தொடருவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சகோதரர்களே. நன்றி சகோதரர். இவ்வளவு நேரமாய் நமக்காக வேதாகமத்திலிருந்து அநேக காரியங்களை எடுத்துரைத்த சகோதரருக்கு கிறிஸ்தாம வாழ்த்து செலுத்திக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் இறுதி ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த நாளிலே நம்ம ஜெபத்தில் வழிநடத்தும்படியாக